வணக்கம் நண்பர்களே! துரோண அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐஎன்எம் அண்ட் யூனிட் 6ல கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூலமா நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஐஎன்எம் அண்ட் யூனிட் 6 டாபிக்ஸ கம்பைன் பண்ணி, அதாவது ஒரு 28 டாபிக்ஸ வந்து சிலபஸ் வைஸா அனலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 28 டாபிக்ஸ 40 வீடியோ கிளாஸா நம்ம குடுக்க போறதா சொல்லியிருந்தோம். இந்த 40 வீடியோ கிளாஸ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு நியூ டெலகிராம் சேனலே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ண போறோம் இல்லையா? அ எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின், அதாவது டோட்டலா பார்த்தோம்னா, ஒரு 47 கொஸ்டின் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? எந்த எக்ஸாம்ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ல குரூப் 2 பிரிலிம்ஸ், மெயின்ஸ், குரூப் 4 இந்த எக்ஸாம்ல கேட்ட டோட்டலா பார்த்தீங்கன்னா, கம்பைன் பண்ணி ஒரு 47 கொஸ்டின தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின அனலைஸ் பண்ண மூலமா நமக்கு கண்டிப்பா எந்தெந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எந்தெந்த டாபிக்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எந்தெந்த டாபிக்ல இருந்து புக்ல இருந்து டைரக்ட்டா கேட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? அந்த ஐடியா மூலமா நம்ம ஈஸியா பில்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர்களின் வருகை. அதாவது ஐஎன்எம் அப்படின்னாலே அதோட ஸ்டார்டிங் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா, எந்த டாபிக்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் வருகை. இந்த ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து குரூப் 2ஏல, சரிங்களா? குரூப் 2ஏல மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டுருக்காங்க. குரூப் 2ஏ மெயின்ஸ். என்ன கொஸ்டின் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பின்வருவனவற்றில் தவறானதை பொறுத்துக. அதாவது தவறானதை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டேவிட் கோட்டை. இந்த கோட்டையை கட்டினவங்க யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான். கெல்ட்ரியா கோட்டை. இந்த கோட்டையை கட்டினவங்க டேனியர்கள் கிடையாது, டச்சுக்காரர்கள். சோ அப்ப இது தவறு. தரங்கம்பாடி கோட்டையை கட்டினவங்க டேனியர்கள், டச்சுக்காரங்க கிடையாது, டேனியர்கள். சரிங்களா? இதுவும் ராங். லூயிஸ் கோட்டை பிரெஞ்சுக்காரங்க தான் கட்டினாங்க. இதுல தவறானதை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தவறானதை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்ப 2 மற்றும் 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. அதாவது இந்த ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து இந்த இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, புக்ல டைரக்டாவே குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஐரோப்பியர்கள் வருகைனா 5 கேரக்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? இவங்க எல்லாருமே நம்ம வணிகம் செய்யறதுக்காக தான் நம்ம இந்தியாவுக்கு வராங்க. அப்படி இந்தியால வணிகம் செய்யும்போது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம எந்தெந்த பிளேஸ தலைமையிடமா வச்சு வணிகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, எந்தெந்த கோட்டைகளை யார் யார் கட்டினது, யாரோட பீரியட்ல கட்டினது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் புக்லயே டைரக்டா இருக்கு. இதையே வந்து குரூப் ஏ மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்க. அப்ப புக்ல இருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியா கேட்கறாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியேற்றங்கள், அதாவது வணிகம் செய்ய வந்தாங்க இல்லையா, அவங்க எந்தெந்த தலைமையிடமா வச்சு வணிகம் செஞ்சாங்க அப்படின்றத ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியான இணைகளை தெரிக அவங்களுடைய தலைமையிடங்கள்ல. சாந்தோம், இந்த சாந்தோம் என்ற பகுதியில போர்ச்சுகீசியர்கள் வணிகம் செஞ்சிருக்காங்க. இது கரெக்ட். போர்ட்டோ நோவா, இந்த போர்ட்டோ நோவா அப்படின்னா பரங்கிப்பேட்டை. சரிங்களா? பரங்கிப்பேட்டை தான் போர்ட்டோ நோவான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலயும் டச்சுக்காரங்க ட்ரேடிங் பண்ணிருக்காங்க. தரங்கம்பாடி, தரங்கம்பாடி வந்து ஆங்கிலேயர்கள் கிடையாது, டேனியர்கள். சோ இது ராங். தேவனாம்பட்டினத்துல பிரெஞ்சுக்காரர்கள் கிடையாது, இங்கதான் ஆங்கிலேயர்கள். சரிங்களா? இதுவும் வந்து ராங். சோ இங்க வந்து கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, சரியான இணையை தான் கேக்குறாங்க. அப்ப 1 மற்றும் 2 தான் சரி. ஆப்ஷன் பி. சரிங்களா? ஓகே, இவ்வளவுதான். இந்த ஐரோப்பியர் வருகையிலிருந்து சிம்பிளா தான் கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப நம்ம புக்கை படிச்சாலே இதுக்கு ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேய ஆட்சியின் விரிவாக்கம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 2 சிலபஸ்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த குரூப் 4லயே இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனா இந்த கொஸ்டின் வந்து குரூப் 2 சிலபஸ்ல இருந்தாலும் புக்லயே ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். சரிங்களா? அது ரிலேட்டடா ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். புக்ல இருந்து டைரக்டா வந்து கொஸ்டின் கேட்டாங்க. அதுதான் இந்த கூற்று காரணம் கொஸ்டின். 1793ல காரன்வாலிஸ் பிரபு கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. எஸ், இவருடைய பீரியட்ல தான் ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தார். சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னா, ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். இவருடைய பீரியட்ல ஜமீன்தாரி முறை
அதாவது நம்ம இந்தியா வந்து பல பிரபுக்கள் வந்து ரூல் பண்ணாங்க, சரிங்களா? அப்படி காரன் வாலிஸ் பிரபு ஆட்சியில இருக்கும்போது ஜமீன்தாரி முறையை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த ஜமீன்தாரி முறையில ஜமீன்தார்கள் தான் முழு உரிமையாளரா இருந்தாங்க நிலத்துக்கு. இவங்க தான் வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து சாரிப்பா குத்தகை நிலத்தை வந்து விவசாயிகள் கொடுத்துருவாங்க. இவங்களுடைய நிலங்களை குத்தகைக்கு விவசாயிக்கு விட்டதுக்கு அப்புறமா அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலங்கள்ல வந்து பயிரிடுவாங்க. அப்படி அந்த பயிரிடும் போது கிடைச்ச விளைச்சல்ல 11 பங்கு வந்து ஜமீன்தார் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவாங்க, 10 பங்கு வந்து அரசுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது கார்ன்வாலிஸ் பிரபு கிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுத்துருவாங்க. ஒரு பங்கு வந்து ஜமீன்தார்கள் எடுத்துப்பாங்க. இதுதான் இந்த ஜமீன்தாரி முறை. ஓகேங்களா? இந்த கூற்றும் காரணமும் சரி. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினை வந்து குரூப் 2 சிலபஸ்ல இருந்தாலும், இந்த டாபிக் குரூப் 2 சிலபஸ்ல இருந்தாலும் குரூப் 4லயே கவர் ஆகுது, சரிங்களா? ஆனா புக்ல இருந்து தான் டைரக்டா கேட்டிருக்காங்க. இப்படியும் வந்து நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் என்ன கொஸ்டின்? சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக. நிரந்தர நிலவரி திட்டம் இது யாரோட பீரியட்ல கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா காரன் வாலிஸ். ஓகேங்களா? வங்க பிரிவினை இது யாரோட பீரியட்லனா கர்சன் பிரபுவால தான் வங்கம் 2ஆக பிரிக்கப்படுது 1905. ரயத்து வாரி முறை இது யாருடைய பீரியட்ல கொண்டு வந்தாங்கன்னா சர் தாமஸ் மன்றோ, சரிங்களா? இருப்பு பாதை இணைப்பு அதாவது முதல் ரயில் போக்குவரத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாருன்னா டல்ஹவுசி. இவர் வந்து இந்திய ரயில் போக்குவரத்தின் தந்தை, ரயில்வேயின் தந்தை அப்படின்னு வந்து டல்ஹவுசி அழைப்பாங்க. இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க. அப்ப ரயத்வாரி முறையும் இருப்பு பாதை இணைப்பும் கரெக்ட். இந்த அரசர் அதாவது இந்த ஆளுநரால் தான் கொண்டு வரப்பட்டது. அப்ப 3 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் குரூப் 2A. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதாவது ஆங்கிலேய ஆட்சியோட விரிவாக்கத்துல தான் இந்த கொஸ்டின்லாம் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? இந்த ரயத்துவாரி முறை, அந்த இந்த நிலையான நிலவரி திட்டம் இது எல்லாமே வந்து நிலச்சீர்திருத்தம் அதாவது எக்கனாமிக்ஸ் சிலபஸ்லையும் எக்கனாமிக்ஸ் டாபிக்லயும் இந்த கொஸ்டின்லாம் கவர் ஆகும், சரிங்களா? ஆனா இங்க வந்து ஆங்கிலேய ஆட்சியின் விரிவாக்கம் அப்படின்னு இருக்கும் போது கண்டிப்பா நம்ம இங்க இதையும் சேர்த்துதான் பார்த்தாகணும். ரயத்து வாரிமுறை அதாவது தாமஸ் மன்றோ குறித்து எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு கேக்குறாங்க. ரயத்து வாரிமுறையை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தாமஸ் மன்றோ தான். திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றை அன்பளிப்பாக வழங்கியவரும் தாமஸ் மன்றோ தான், சரிங்களா? பகோடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெற செய்தார். இந்த ரூபாய் நாணயங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே வெள்ளி நாணயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சரிங்களா? அப்ப இது வந்து இந்த ஆன்சர் வந்து தவறு. சோ முதல் 2 மட்டும்தான் சரி. 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A கேட்ட கொஸ்டின் சென்னை மாகாண ஆளுநர்களை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அதாவது சென்னை, பம்பாய், கல்கத்தா, சரிங்களா? இந்த 3 மாகாணத்திலையும் தலைமை வந்து வங்காளம். ஓகேங்களா? வங்காள ஆளுநர் சொல்றதுதான் இந்த 3 மாகாண ஆளுநர்களும் கேட்கணும். அது மாதிரி ஒவ்வொரு மாகாணத்திலையும் பல ஆளுநர்கள் வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த சென்னையிலையும் அது மாதிரி பல ஆளுநர்கள் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் வந்து ட்ரேடிங் பண்ணும்போதே, சரிங்களா? அப்ப கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. இது குரூப் 2A கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ கொஞ்சம் டீப்பா தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதை அவுட் சோர்ஸ்லயும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? டெப்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லூஷிங்டனை நியமிச்ச டைம் லைன் பாத்தீங்கன்னா 1827. ஓகேங்களா? தாமஸ் மன்றோ இவர் எப்ப நியமிச்சாங்கன்னா 1820. ஹியூஜ் எலியட் இவர் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1814. ஜார்ஜ் ஃபார்லோ இவர் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1807. அப்ப 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி, சரிங்களா? இது மாதிரியும் கொஸ்டின் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A கேட்ட கொஸ்டின் கூற்று காரணம் கொஸ்டின். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அதாவது திப்பு சுல்தானை பத்தி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஏப்ரல் 1790ல திருவிதாங்கூர் மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தார் யாரு? திப்பு சுல்தான். ஏன் திருவிதாங்கூர் மன்னர் மீது தாக்குதல் நடத்தணும், என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது திருவிதாங்கூர் மன்னர் கொச்சியில் உள்ள டச்சுக்காரர்களிடமிருந்து ஜெய்கோட்டை மற்றும் கிராங்கனோரை விலைக்கு வாங்கினார். அதாவது இந்த ஜெய்கோட்டை, கிராங்கனோர் இது வந்து திப்பு சுல்தானுடைய ஆட்சி பகுதி, அதாவது அவங்களுடைய ஆட்சி எல்லையில வந்து இருக்கிற பிளேஸ்.
சரிங்களா. இதை வந்து டச்சுக்காரங்க கிட்ட இருந்து திருவிதாங்கூர் மன்னர் வாங்குறதுனால திப்புவுக்கு வந்து கோபம் வந்துடுது. ஆல்ரெடி திப்புவுக்கும் திருவிதாங்கூர் மன்னருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தது, சரிங்களா. இதை வாங்கவே, இந்த பிளேசஸ் எல்லாம் வாங்கவே இன்னும் வந்து கோவம் வந்ததுனாலதான் இவர் வந்து தாக்குதல் நடத்தினார். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, சரியான விளக்கம் கூட. ஓகேங்களா. இந்த எந்த டாபிக்ல கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஆட்சி விரிவாக்கம், அதாவது ஆங்கில ஆட்சியின் விரிவாக்கம், அந்த டாபிக்ல தான் கவர் ஆகும். பட் இதுல போர்கள் டாபிக்ல இந்த கொஸ்டின் ஆனது இன்க்ளூட் ஆகும், சரிங்களா. அதாவது கர்நாடக போர், பிளாசி மற்றும் பக்சார் போர், மைசூர் போர், மராத்திய போர், இந்த போர்கள்ல இருந்தும் கொஸ்டின் கேட்குறாங்க. இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது மைசூர் போர்ல இந்த கொஸ்டின் வந்து இன்க்ளூட் ஆகும், சரிங்களா. திப்பு சுல்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மைசூருடைய மன்னரா இருந்தவர். 4 ஆங்கிலேய மைசூர் போர் நடந்திருக்கும், சரிங்களா. மைசூர் மன்னருக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில 4 ஆங்கிலேய மைசூர் போர் நடந்திருக்கும். அதற்கிடையில தான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆனது நிகழ்ந்தது. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் குரூப் 2A கேட்ட கொஸ்டின் ட்ரியேட்டி, அதாவது உடன்படிக்கை பத்தி கேட்டிருக்காங்க. எந்தெந்த போர்ல எந்தெந்த உடன்படிக்கை மூலமா முடிவடைஞ்சது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் இடையில பல போட்டியானது நிகழ்ந்தது. அதாவது ஆதிக்க போட்டி. என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ், அதாவது ஐரோப்பியர்கள் வந்து வணிகம் செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா. அதுல லாஸ்ட், அதாவது கடைசியா வந்து 2 பேர் மட்டும் தான் நம்ம இந்தியாவில இருந்திருப்பாங்க. யாரு அப்படின்னா ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும், சரிங்களா. இவனுக்குள்ள ஆதிக்க போட்டியானது உருவாகும். அந்த ஆதிக்க போட்டி தான் பல போர்களுக்கு காரணமா அமையும், சரிங்களா. மைசூர் போர், கர்நாடக போர், மராத்திய போர், இது எல்லாமே இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த போர்களுக்கு காரணமா அமைது. அந்த போர்கள் தான் இந்த உடன்படிக்கையை கேட்டிருக்கிறாங்க. சோ அந்த போர்களும் நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா. ஸ்ரீரங்கப்பட்டின ஒப்பந்தம் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். அப்ப நமக்கு இயர் வயசாவும் நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, இது எப்ப போட்டாங்கன்னா 1792, அதாவது 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர்ல போட்டிருப்பாங்க. மங்களூர் ஒப்பந்தம் 1784, சல்பாய் ஒப்பந்தம் 1782, ஃபஸ்ஸின் ஒப்பந்தம் 1802, சரிங்களா. அப்ப 3, 2, 1, 4 ஆப்ஷன் சி, சரிங்களா. இதை வந்து புக்லயே வந்து டைரக்டா இந்த ட்ரியேட்டி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம புக்லயும் இந்த போர்களானது படிச்சு வச்சுக்கணும், சரிங்களா. அப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இந்த கொஸ்டினை குரூப் 2 மெயின்ஸ்லயே கேட்டுருக்காங்க. அப்ப புக்ல இருந்தும் கேட்கறாங்க ஒரு சில கொஸ்டின். இந்த டாபிக் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம கஷ்டமா இருக்கும், போர்கள்னாலே வந்து நிறைய இயர்லாம் வரும், கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நீங்க அதை படிச்சுக்கினா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், சரிங்களா. ஆஹ் அப்படி நம்ம இப்படி நினைக்கும் போதுதான், அதாவது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கும் போதுதான் அதுல இருந்து ஈஸியா வந்து குரூப் 2 மெயின்ஸ்லயே கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம எந்த டாபிக்குமே மிஸ் பண்ணாம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதழ்கள், அதாவது இந்திய விடுதலை போராட்டத்துல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இதழ்கள்லாம் வெளியிட்டாங்க. ஒரு தலைவர்கள் ஒரு இதழ்கள் வெளியிடுவாங்க, சரிங்களா. அந்த இதழ்களை பத்தி ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. குரூப் 4ல கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, சரியான இணையை கண்டறிக. என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட், நியூ இந்தியா இந்த இதழை வெளியிட்டவங்க, இதை நடத்தினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட். நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படின்னாலே அன்னி பெசன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? சரியான இணை கேக்குறாங்க. தேசபக்தன், இது யாருன்னு பாத்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியன் தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து திருவிக்கா தான் நடத்திருப்பாரு, அதுக்கப்புறம் வாவே சுப்பிரமணியன் எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஆப்ஷன்லேயே இன்னும் திருவிக்கா இருக்கிறதுனால வாவே சுப்பிரமணியம் அப்படின்றது கரெக்ட், சரிங்களா. நவசக்தி திருவிக்கா, தி இந்து ஜி சுப்பிரமணியம். ஓகேங்களா. இது கரெக்ட் தான். ஆனா எக்ஸாம்ல ஆன்சர் கீழே வந்து 2 மற்றும் 3 தான் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இது மாதிரி சேஞ்ச் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் வந்து 2 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் குரூப் 2A கேட்ட கொஸ்டின் மெயின்ஸ்ல, நவசக்தி நவசக்தி அப்படின்றது திருவிக்கா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு அப்படின்றது வரதராஜ்லு, சுதந்திர சங்கு சுப்பிரமணியம், நவஜீவன் காந்தி. ஓகேங்களா. இப்ப ஆன்சர்ல பார்க்கும்போது 2143 2143
2143 அப்படின்றது ஆப்ஷன்ல கொடுக்கல. பட் இங்க 21ன்றது மேஜரா நம்ம பார்க்கும்போது 21 அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம இதையே செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த ஆன்சர் எல்லாமே கரெக்ட்டா இவங்க தான் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டாபிக் சீர்திருத்த இயக்கங்கள், ரீஃபார்ம்ஸ். இந்த டாபிக் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுல இருந்து எப்பவுமே இதுல இருந்து கொஸ்டின் வராம எந்த எக்ஸாமே இருக்காது. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சில இந்த சீர்திருத்த இயக்கங்கள் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. முக்கியமா தமிழ்நாட்டு சீர்திருத்தவாதிகள், அந்த ராமலிங்க அடிகள், அயோத்திதாச பண்டிதர், அவங்க 2 பேரை பத்தியும் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த சீர்திருத்த இயக்கங்களை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். குரூப் 4ல பாத்தீங்கன்னா பிரம்மஞான சபை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேடம் பிளாவர்ஸ்கி மற்றும் கர்னல் எச்.எஸ். ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. இது கரெக்டா? அமெரிக்கால இருக்கிற நியூயார்க். 1888ல அன்னி பெசன்ட் வந்து இதுல இணைஞ்சாங்க. அன்னி பெசன்ட் இணைஞ்சாங்கதான். பட் 1888 கிடையாது, 1893. சரிங்களா? இதனுடைய தலைமையகம் சென்னை அடையார்ல பின்னாடி வந்து மாத்தினாங்க, சேஞ்ச் பண்ணாங்க. இப்ப ஆன்சர் சரியான வாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது 1 and 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அயோத்திதாச பண்டிதர். இவர் எந்த இதழை வெளியிட்டாரு அப்படின்னா, ஒரு பைசா தமிழன், ராமலிங்க அடிகள், திருவருட்பா, ஜோதிபா புலே, குலாம்கிரி, சையத் அகமது கான், தத்கிப் பொல் அக்லுக். இந்த சையத் அகமது கான் இது வந்து ஒரு முஸ்லீம், நம்ம பார்த்தாலே தெரியுது. அப்ப இந்த பேரை படிக்கும்போது இது ஒரு முஸ்லீம் நேம் நமக்கு தெரியுது. அப்ப இதை ஈஸியா வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ஆப்ஷன் லாஸ்ட்ல வந்து 1ன்னு இருக்கு. அப்ப இதுதான் வந்து ஆன்சரா வரும். நம்ம ஈஸியா வந்து இந்த ஆன்சரை பார்க்கும்போதே போட்டுடலாம், ஆப்ஷனை பார்க்கும்போது. சரிங்களா? 4321. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதாவது இந்த சீர்திருத்த இயக்கங்கள்ல ஒரு இயக்கம் பத்தி, ஒரு அமைப்பு பத்தி கொஸ்டின் கேட்டு அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மேட்சிங்ல வந்து எந்தெந்த நூல்கள் வெளியிட்டாங்க, எந்தெந்த இதழ்கள் வெளியிட்டாங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ராமலிங்க அடிகள் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகள். அப்ப ராமலிங்க அடிகள் பத்தி கொஸ்டின் கேக்குறாங்க. இசை கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிட வேண்டும், இவருடைய கூற்று இது சரி. விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கினார், இது வந்து ராங் ஆன்சர். சரிங்களா? இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணல விவசாயிகளுக்காக, வேறொருத்தர் தான். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே. சரிங்களா? ஜோதிபா பூலே என்ன பண்ணாரு அப்படின்னா, விவசாயிகளுக்கும் வந்து கல்வி கற்கணும், தொழிலாளர்கள் கல்வி கற்கணும் அப்படின்றதுக்காக நைட் டைம்ல வந்து பள்ளியை வந்து இவங்களுக்காகவே ஸ்டார்ட் பண்ணாரு. யாரு? ஜோதிபா பூலே. அப்ப இது ராங் ஆன்சர். செகண்ட், மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும், இது இவருடைய கூற்றுதான். ராமலிங்க அடிகளுடைய கூற்றுகள்லயே, கருத்துகள்லயே மனித தொண்டாற்றல், அதாவது தொண்டு செய்யணும், அது மட்டும் இல்லாம உயிர்களை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு வந்து இவருடைய நோக்கமே அதுதான். சரிங்களா? இது நம்ம நார்மலா பார்க்கும்போதே இதை போட்டுடலாம், இது கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 1 மற்றும் 3 தான் சரி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் குரூப் 2A ராமகிருஷ்ண மிஷன், இதை யாரு கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா அது ஒரு இயக்கமா கொண்டு போனவர் விவேகானந்தர். இந்த கோட்பாடு என்ன? வேதாந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிறது. அப்ப இது வேதாந்த கோட்பாடுக்கு ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, இது கரெக்ட். மனிதனின் உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறது, வேதாந்த கோட்பாடு ஆன்மீகத்தை வளர்க்கிறது, இதுவும் கரெக்ட். இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே நம்ப வேண்டும், அப்படி கிடையாது. இந்து மதத்துடைய உண்மையை மட்டும் நம்ப வேண்டும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? இது ராங். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லா மதமுமே ஒரே இலக்க நோக்கியதுதான், ஆனா வெவ்வேறு பாதைகள்ல போகுது, அவ்வளவுதான். இதுதான் வந்து விவேகானந்தர் சொன்னது. பட் இது வந்து ராங். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 2, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் குரூப் 2A கேட்ட கொஸ்டின், தமது எண்ணத்தை நிலைநிறுத்துவது, இதயத்தை வணங்குவது கையின் வழிபாடு அல்ல, தன்னலமற்ற தியாகம், உடைமைகளை துரத்தல் என்பதை தெளிவுபடுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். சரிங்களா? விவேகானந்தரை பத்தி 2 கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப விவேகானந்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த டாபிக் சீர்திருத்த இயக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சுயமரியாதை இயக்கம், அதாவது அரசியல் சார்ந்த இயக்கத்துல பெரியாரால
கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கத்துல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த டாபிக், அதாவது அரசியல் சார்ந்த இயக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரூப் 4ல என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்னா, கூற்று காரணம். சரிங்களா? 1925ல ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஏன் தொடங்கினார் அப்படின்னு பார்க்கும்போது, காரணம் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா. ஓகேங்களா? நியூ இந்தியா அப்படின்றது ராங் ஆன்சர். ஸோ குடியரசு அப்படின்ற செய்தித்தாள் தான் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டார். அப்ப கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஒருவேளை இங்க சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு ஆகும் அப்படின்னு கொடுத்திருந்தாலும், இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கூற்றுல. காரணம் என்ன வரணும்? சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார், அதுக்கு என்ன ரீசன், அதுதான் வந்து காரணமா வரணும். சரிங்களா? அப்படியே வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இது குடியரசே கொடுத்திருந்தாலும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனா சரியான கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கொஸ்டினையும் நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், எப்படி கேட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. கரெக்டான வாக்கியங்களை செலக்ட் பண்ணணும். காங்கிரஸ் கட்சி 1923ல் சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. இது கரெக்ட். சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. அதாவது நீதி கட்சி தான் வெற்றி பெற்றாங்க, அவங்க தான் வந்து ஆட்சி அமைச்சாங்க. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழி நடத்தினார். காமராஜர் கிடையாது, பெரியார், ராஜாஜ். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே, சாரிப்பா இது ராங். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே புக்கில் அப்படியே டைரக்டா கொடுத்துருக்காங்க. குரூப் 4ல தான் கேட்டிருக்காங்க. அப்ப குரூப் 4ல பாத்தீங்கன்னா புக்ல இருந்து டைரக்டா கேட்கறாங்க. ஸோ நம்ம புக்ல ஒரு டாபிக் கூட விடவே கூடாது, எல்லாத்தையும் நம்ம படிச்சிடணும். சரிங்களா? எல்லாத்தையும் படிக்கும்போது நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஈஸியா போட்டு வந்துடலாம். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். தென்னிந்திய கூற்று மற்றும் காரணம். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார். காரணம் ஏன் ஒப்பிட்டு எழுதினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். அதனாலதான் மகாத்மா காந்தியோட ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இதை நம்ம படிக்கலனாலும் இந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம ஈஸியா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சோ இது வந்து கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே வந்து கரெக்ட் தான், சரியான விளக்கம். நெக்ஸ்ட், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. அதாவது நம்ம தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாபிக்ல வரும்னா இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. சரிங்களா? இந்த பாளையக்காரர்கள் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நாயக்கர்களுக்கு ராணுவ உதவி செய்யறவங்க. அவங்களுக்கு தான் ஒரு சில பாளையங்களை இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு ராணுவம் பத்தியும் தெரியும், அந்த இடத்த நிர்வகிக்கவும் தெரியும். சரிங்களா? இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, அதாவது பாளையக்காரர்கள் டாபிக்ல 5 கேரக்டர்ஸ் வருவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, பூலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. சரிங்களா? இந்த 5 கேரக்டர்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்களை பத்தி எக்ஸாம் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த பாளையக்கார கிளர்ச்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்படி என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறி. அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை 2 டைம் படிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஆப்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி எண்டுல, அந்த கொஸ்டினோட எண்டுல 2 டைம் படிக்கணும். சரியானதை கேட்டிருக்காங்களா, தவறானதை கேட்டிருக்காங்களா, பொருத்தமானதை கேட்டிருக்காங்களா, பொருத்தம் இல்லாதது கேட்டிருக்காங்களா அப்படின்றத இந்த எண்டுல வந்து நீங்க 2 டைம் படிக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்ம மிஸ்டேக் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து குறையும். ஓகேங்களா? இப்ப நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மன் கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார். அதாவது கட்டபொம்மன் வந்து வரி செலுத்த மறுத்துவாரு. அதனால கட்டபொம்மனை வந்து என்னை வந்து சந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுவாரு. ஆனா 1798 கிடையாது, 1799. சரிங்களா? அந்த பாளையக்கார கிளர்ச்சியில அந்த டேட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த 5 கேரக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, அவங்கள தூக்குல போட்டுருவாங்க. அதாவது அவங்க இறந்த டேட்டு, அதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துல வந்து தூக்குல போட்டாங்க, அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மாத்தி மாத்தி அதுல இருந்தே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
அப்ப இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த கூற்று ஃபர்ஸ்ட் கூற்று வந்து ராங். ஏன்னா 1799 வரணும். கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது. ஓகேங்களா, இது கரெக்ட் ஆன்சர். 1799 செப்டம்பர் 16 அன்று கட்டபொம்மனை கயத்தாறு அப்படின்ற ஒரு இடத்துல விசாரணை பண்ணி தூக்குல போட்டுருவாங்க. கரெக்ட் தான், பட் இங்க செப்டம்பர் வராது, அக்டோபர் 16. ஓகேங்களா, அப்ப இது ராங். 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 பேரோட சிவகங்கை போவாரு. ஏன் சிவகங்கை போனாரு அப்படின்னா, இந்த ஆங்கிலேயரை ஒடுக்குறதுக்காக மருது சகோதரர்கிட்ட ஹெல்ப் கேட்க சிவகங்கை போவாரு 500 ஆட்களோட. இந்த டேட் எல்லாமே இது கரெக்ட் தான். ஸோ இங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, ராங்கா இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப 1 மற்றும் 3 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், வேல் நாச்சியார் பத்தி கேட்டிருக்காங்க. அந்த 5 கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அதுல ஒருத்தவங்க தான் வேல் நாச்சியார். வேல் நாச்சியார் பத்தி எந்தெந்த கூற்று எது இதெல்லாம் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேல் நாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள். செல்லமுத்து சேதுபதியின் மகள் தான், ஆனா சிவகங்கை அரசர் கிடையாது, ராமநாதபுர அரசர். சரிங்களா, சிவகங்கை அரசர் யாரு அப்படின்னா முத்துவடகநாதர். அவங்களதான் இவங்க மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வேல்நாச்சியாருடைய கணவர் முத்துவடகநாதர். அவங்க வந்து சிவகங்கையுடைய மன்னர். ஓகேங்களா, 2வது கூற்று, வேல்நாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால், அதாவது பிரிட்டிஷுடைய படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். இது வந்து கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த வேல்நாச்சியாருடைய கணவனான முத்துவடகநாதர், முத்துவடகநாதரை கொண்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாம முத்துவடகநாதர் சிவகங்கையோட மன்னரா இருந்தவர். அப்ப அந்த சிவகங்கையும் பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிடுவாங்க. அப்ப அந்த சிவகங்கை மீட்க தான் இந்த வேல்நாச்சியார் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து கிளர்ச்சியில ஈடுபடுவாங்க. ஓகேங்களா, அப்ப கிளர்ச்சியில ஈடுபட்டு சிவகங்கையை மீட்டெடுத்துருவாங்க. எப்ப அப்படின்னா 1780 சிவகங்கையை மீட்டெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நோயால வந்து இறந்துருவாங்க. ஆனா 1790 இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். 1796 தான் இறந்தாங்க. ஓகேங்களா, ஒரு கேரக்டர்ஸ் பத்தி கேக்குறாங்க, அவங்க என்னென்ன நிகழ்வுகள், அப்ப அந்த கேரக்டர்ஸ் பத்தி படிக்கணும் அப்படின்னா அவங்கள சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த நிகழ்வுகளை வச்சு ஸ்டேட்மெண்டா இங்க கொஸ்டின் கேக்குறாங்க. சரிங்களா, பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னாலே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் எத்தனை டைம் வந்தாலும் இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும் சரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் குரூப் 2ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று காரணம், 1801 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். இது கரெக்ட். ஏன் அப்படின்னா காரணம், 1801 ஆண்டில் மருது சகோதரர் சின்ன மருது ஊமைதுரைக்கு அடைக்கலம் கொடுத்தார். இந்த சின்ன மருது யாருன்னா சிவகங்கையில இருக்கிறவங்க. சரிங்களா, சிவகங்கையில முத்துவடகநாதர் கிட்ட ஒரு அமைச்சரா ஒர்க் பண்ணவங்க தான். அதுக்கப்புறம் முத்துவடகநாதர் கொலை செஞ்சுட்டாங்க. வேல்நாச்சியோட கணவன் தான் முத்துவடகநாதர். அவரை கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அப்ப கொலை செஞ்சதுக்கு அப்புறமா ஆட்சி அதிகாரம் இல்லாம இந்த மருது சகோதரர் கையில வந்துருது. இப்ப இந்த மருது சகோதரர் என்ன பண்றாங்க, ஊமைதுரைக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஊமைதுரை யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க, ஊமைதுரை செவத்தையா. சரிங்களா, கட்டபொம்மனை தூக்குல போட்டதுக்கு அப்புறமா இந்த ஊமைதுரையும் செவத்தையாவும் பிடிச்சு பாளையங்கோட்டை சிறையில வந்து போட்டுருவாங்க. அப்ப பாளையங்கோட்டை சிறையில இருந்து தப்பிச்சு வந்த ஊமைதுரைக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யாருன்னா இந்த சின்ன மருது, அதாவது மருது சகோதரர்ல சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு இருப்பாங்க. சின்ன மருது தான் அடைக்கலம் கொடுத்தாரு. இதனாலதான் கோவப்பட்டு சிவகங்கையை தாக்குறதுக்காக போனாங்க பிரிட்டிஷ் ஒண்ணு சேர்ந்து. ஓகேங்களா, ஓகே, இப்ப 2 கூற்றும் காரணம் சரிதான். சோ சரியான விளக்கம் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் குரூப் 2A கேட்ட கொஸ்டின், தமிழக பாளையக்காரர்களை ஆங்கில தளபதிகளுடன் சரியாக பொருத்துக. அதாவது இந்த 5 கேரக்டர் சொன்னோம் இல்லையா, பூலிதேவன், கட்டபொம்மன், ஊமைத்துறை, தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார். இவங்க கூட ரிலேட்டடா யார் இருக்காங்க, பிரிட்டிஷ் யார், எந்தெந்த பிரிட்டிஷ் வந்து ரிலேட்டிவ்ல இருக்கிறாங்க, அதாவது ரிலேஷன்ல, அதாவது தூக்குல போடும்போது எந்த பிரிட்டிஷ் வந்து இவங்கள கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க இவங்க கூட அப்படின்றத கம்பைன் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். அததான் வந்து இந்த மேட்சிங்ல கேட்டிருக்காங்க. பூலிதேவன் இவரை யார் வந்து கொலை பண்ணது, பூலிதேவனை எதிர்த்தவர் யார், எதிர்த்த பிரிட்டிஷ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஹெரான். சரிங்களா, கட்டபொம்மன் பானர்மேன், ஊமைதுரை மெக்காலே, தீரன் சின்னமலை ஹாரிஸ். அப்ப 2, 4, 1, 3
2413 ஆப்ஷன் பி. சரிங்களா, இது புக்ல டைரக்டாவே கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஹாரிஸ் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எதுல கேட்டிருக்காங்க? குரூப் 2A கேட்டிருக்காங்க. அப்ப கொஞ்சம் டீப்பா தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவே வந்து டைரக்டா அவங்களோட கயத்தை அவங்க தூக்குல போட்ட இடம் என்ன, எந்த இடத்துல தூக்குல போட்டாங்க, எந்த இயர்ல போட்டாங்க அப்படின்னு புக்லயே டைரக்டா கொடுத்துருப்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா குரூப் 4ல கேட்பாங்க. சரிங்களா, இதுவே இன்னும் டீப்பா போய் கேட்டாங்கன்னா ஆங்கில தளபதி கூட கம்பேர் பண்ணி இதை கேட்கறாங்க இல்லையா, இது மாதிரி. அதுதான் குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க இது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2ல பின்வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது? கோபால நாயக்கர், அதாவது தென்னிந்திய கிளர்ச்சி நம்ம படிச்சிருப்போம். அந்த தென்னிந்திய கிளர்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த மருது சகோதரர்கள் தான் அதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து பல கூட்டமைப்புகளை உருவாக்குவாங்க. சரிங்களா, அந்த கூட்டமைப்புக்கு யாரு தலைமை தாங்கினாங்க அதுவும் நம்ம தெரிஞ்சிடும். அதை தான் இங்க கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, கோபால நாயக்கர் இவர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு, இது வந்து சரி. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கியவர் கோபால நாயக்கர். தூண்டாஜிவா மதுரை கிடையாது, கன்னட பகுதி. சரிங்களா, கன்னட மராத்திய பகுதி தூண்டாஜிவா. மருது பாண்டியர்கள் எட்டயபுரம் கிடையாது, சிவகங்கை. பூலிதேவன் நெற்கட்டும் சேவல். அதாவது 4th ஒன் சரிதான். கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? தவறானதுன்னு கேக்குறாங்க. அப்ப 2 மற்றும் 3 தவறானது. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, குரூப் 2ல என்ன கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா, இத பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி முறைப்படுத்துக. இதை வந்து நம்ம சிலபஸை படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா, இந்த கழகத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ஒரு டைம் லைனா நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இது மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சட்ட மறுப்பு இயக்கம் 1930, சிப்பாய் கழகம் அல்லது பெருங்கழகம் 1857, வேலூர் கழகம் 1806, தென்னிந்திய கிளர்ச்சி 1801. சரிங்களா, இப்ப கால வரிசைப்படி முறைப்படுத்தும் போது 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் குரூப் 2A கேட்டிருக்காங்க. தென்னிந்திய புரட்சியின் போது நடந்த நிகழ்வுகளை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கூட்டமைப்பு, அந்த தென்னிந்திய கிளர்ச்சி உருவாக்குறதுக்கு நிறைய பிளேஸ்ல இருந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஏன் கூட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னா ஈஸியா வந்து பிரிட்டிஷை வந்து பீட் பண்ண முடியாது இல்லையா. அப்ப நிறைய பேர் போகும்போது மக்கள் எல்லாரும் கூட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போகும்போது ஈஸியா அந்த பிரிட்டிஷை வந்து தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. இந்த கூட்டமைப்பு உருவாக்க சொல்லி அதுக்கு தலைமை தாங்கியாருன்னா மருது சகோதரர்கள் தான். மருது சகோதரோட முயற்சியால தான் இந்த கூட்டமைப்பு எல்லாமே உருவாச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உருவான கூட்டமைப்பு எது அப்படின்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு. நெக்ஸ்ட் வந்து பிராந்திய கூட்டமைப்பு, அப்புறம் திருநெல்வேலி கூட்டமைப்பு, தென்னிந்திய கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு எல்லாம் திருநெல்வேலி, திண்டுக்கல், பிராந்திய கூட்டமைப்பு இது எல்லாம் சேர்ந்துதான் தென்னிந்திய கூட்டமைப்பா ஒரு பெரிய கூட்டமைப்பா ஒன்னா இருக்கு. சரிங்களா, மக்களும் வந்து இதுல கலந்துக்கிறாங்க. இப்ப நம்ம வரிசைப்படுத்தும் போது 2, 4, 2, 4, 1, 3 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேச தலைவர்கள். தேச தலைவர்கள் அதாவது சிலபஸ்ல பார்த்தோம்னா ஒரு 12 to 15 தலைவர்கள் இருப்பாங்க. அதாவது இந்திய விடுதலை போராட்டத்துல 12ல இருந்து 15 வரைக்கும் 15 கேரக்டர்ஸ் வருவாங்க. சரிங்களா, தேச தலைவரா உருவெடுத்திருப்பாங்க. காந்தி, நேரு, தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வஉசி இவங்க எல்லாருமே வருவாங்க. இவங்க எல்லாருமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா, அவங்கள பத்தியும் நிறைய கொஸ்டின் வந்து தேச தலைவர் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இப்ப குரூப் 4ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்திரநாத் தாகூர் சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகக்கூடிய நேம். சரிங்களா, இந்த கேரக்டர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னே இருக்கும். என்ன கூற்று கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை துறந்தார். ஏன் துறந்தார்? அதுதான் ரீசன். 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகர்ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. ஓகேங்களா, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னா அதாவது உத்தரப்பிரதேசம் அந்த இடத்துல அமிர்தசரஸ் அப்படின்ற ஒரு நகரத்துல மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி அமைதியா போராடி இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, ஜெனரல் டயர் தலைமையில வந்து துப்பாக்கி சூடு நடத்தி அந்த மக்கள் எல்லாரையும் கொண்டுடுவாங்க. சரிங்களா, அதனாலதான் இந்த
அந்த துயரத்தை தாங்க முடியாதான் பிரிட்டிஷால கொடுக்கப்பட்ட சர் பட்டத்தை வந்து துறந்துட்டாரு. இது ரெண்டுமே வந்து புக்ல டைரக்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த சர் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு சில பேர் வந்து ஆப்ஷனை இதை ஒழுங்கா வந்து பார்க்காம தப்பு பண்ணிட்டு இருப்போம் இந்த கொஸ்டின்ல. இந்த சர் அப்படின்றது புக்ல படிச்ச மாதிரி இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு தோணு இருக்கும் கண்டிப்பா. உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கத பார்க்கணும். நைட் வுட், சரிங்களா? இதை தான் தங்கிலீஷ்ல புக்ல கொடுத்துருப்பாங்க, நைட் வுட். ஸோ இந்த இங்கிலீஷ்ல பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இந்த கொஸ்டின் நம்ம அடிச்சுட்டு இருக்கலாம். இதனாலையும் ஒரு சில கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வருது அப்படின்னா உடனே அந்த இங்கிலீஷ் கொஸ்டினை வந்து நம்ம பார்க்கணும். அப்ப நமக்கு ஈஸியா வந்து ஞாபகம் வந்துடும், சரிங்களா? இப்ப இது ரெண்டுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் குரூப் 2A. குரூப் 2Aல யாரை பத்தி கேட்டிருக்காங்கன்னா லோகமானிய திலகரை பத்தி கேட்டிருக்காங்க. சுயராஜ். சுயராஜ் அப்படின்னா தன்னாட்சி, நாங்க தான் வந்து எங்களோட இந்தியாவை நாங்க தான் ரூல் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான மீனிங் தான் இந்த சுயராஜ், சரிங்களா? சுயராஜ் அப்படின்றதுக்கான மீனிங் தன்னாட்சி. இந்த தன்னாட்சி இயக்கத்தை நம்ம இந்தியாவில் அமல்படுத்தணும், கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான். அந்த தன்னாட்சி இயக்கமானது மறு உருவம் கொடுத்து, சுயராஜ் அப்படின்றதுக்கு பதிலாக மறு உருவம் கொடுத்து மாற்றி அமைத்தார். யாரு? திலகர். ஓகேங்களா? இது கரெக்ட் தான். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது சுயராஜ் அப்படின்ற ஒரு சொல் ஆங்கிலேய அரசுக்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது. சுயராஜ் அப்படின்னாலே பிரிட்டிஷ்க்கு பிடிக்கல. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து நம்ம இந்தியாவை அவங்க தான் ரூல் பண்ணணும். ஆனா நம்ம இந்தியர்கள் என்ன நினைக்கிறோம், நம்ம இந்தியாவை நம்ம தான் ரூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், சரிங்களா? அதுக்கு பேர் தான் இந்த சுயராஜ். அந்த சுயராஜ்ன்ற வார்த்தை தான் பிரிட்டிஷ்க்கு பிடிக்கல. ஸோ அது பிரிட்டிஷ்க்கு பிடிக்காதனால திலகர் என்ன பண்றாரு, தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற ஒரு பேரை வந்து சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்த சுயராஜ் அப்படின்ற சொல்ல துரோக சொல்லாகவும் கருதினார். அதனாலதான் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு வந்து அந்த பேரை வந்து சேஞ்ச் பண்ணி மறு உருவம் கொடுக்குறாரு. ஓகேங்களா? கூற்றும் காரணமும் சரிதான், ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசு ஏப்ரல் 29, மே 5 இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது. யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஏன் தமிழக அரசு இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னா இவர் வந்து தமிழுக்காக நிறைய தொண்டுகள் செஞ்சதுனால இவர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை ஏப்ரல் 29 கொண்டாடுறாங்க. தமிழ் வார விழாவா கொண்டாடுறாங்க, சரிங்களா? தமிழ் மீது கொண்ட பற்றுனால இப்படி ஒரு தினத்தை வந்து அறிவிக்கிறாங்க. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரும்னு சொல்லலாம். இப்ப நம்ம தமிழகத்துல மறுமலர்ச்சி, தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல தமிழ் மறுமலர்ச்சி, சரிங்களா? அந்த டாபிக்ல கவர் ஆகும் இந்த பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ நம்ம இதுலயும் பார்த்துக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டாலும் அதுலயும் பார்த்துக்கணும், சரிங்களா? குரூப் 2A என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு கூறியவர், இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். இது புக்லயே டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப புக்ல இருந்து டைரக்டா கவர் ஆகக்கூடிய லெசனையும் வந்து ஈஸியா கொஸ்டின் கேட்கறாங்க குரூப் 2Aல. ஓகேங்களா? அப்ப நம்ம புக்ல இருக்கிறத எதையுமே விடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ், INC. இந்த டாபிக்ல இருந்து எப்பவுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல இருந்து தான் அந்த டைம் லைனே ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? குரோனாலஜிக்கல் ஆர்டரா கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். குரூப் 4ல என்ன கொஸ்டின் கேட்டாங்க, கூற்று மற்றும் காரணம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. ஸோ இது வந்து கரெக்ட். இதுக்கு காரணம் ஏன் பம்பாயில் கூடியது அப்படின்றதுதான் காரணமா இருக்கும். பட் இங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு பகுதியில இருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். இது சரிதான், ஆனா கூற்றுக்கு உரிய காரணம் கிடையாது. ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் விளக்கம் சரி கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க, சரிங்களா? அந்த மாநாடுகளை வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த சிலபஸ் அனலைசிஸ்ல. ஸோ இந்த மாநாடு பத்தியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் குரூப் 2ல இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை ஏஓ ஹியூம், கரெக்ட். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் SN பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி. SN பானர்ஜி அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க.
சுரேந்திரநாத் பானர்ஜி கிடையாது, இது ராங். WC பானர்ஜி தான் வருவாங்க. சரிங்களா? SN பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். இது கரெக்ட். சரிங்களா? இங்க கரெக்டான கூற்று தான் செலக்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப 1 மற்றும் 3 கரெக்ட். ஆப்ஷன் பி. இந்திய தேசிய காங்கிரஸை பத்தி இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. காங்கிரஸோட இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக்ல டைரக்டா இருக்கு, ஆனா இது டைரக்டா கிடையாது. சரிங்களா? ஒரு சில கொஸ்டினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்போ நம்ம அவுட் சோர்ஸிங்கும் நம்ம சேர்த்து தான் கொடுக்க போகிறோம் வீடியோ கிளாஸில். அப்போ நம்ம அதில் பார்க்கும்போது ஈஸியாக வந்து நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். பெண்களின் பங்கு, அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு யார் யாரை சொல்லலாம்? முத்துலட்சுமி அம்மையாரை சொல்லலாம், கடலூர் அஞ்சலி அம்மாள் சொல்லலாம், வேலு நாச்சியார். இவங்க எல்லாருமே இந்த பெண்களின் பங்கு இந்த கேரக்டர்ல வருவாங்க. ருக்மணி லட்சுமிபதியும் சொல்லலாம். சரிங்களா? உப்பு சத்தியாகிரகத்துல உப்பு சட்டத்தை மீறிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. அவங்களும் வந்து இந்த கேரக்டர்ஸ்ல வரும், இந்த டாபிக்ல வருவாங்க. குரூப் 4ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது. அதாவது பெண்கள் வந்து அந்த கோவில்ல நடனம் ஆடுவாங்க, ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க, ஓவியம் வரைவாங்க. இப்படி பண்ணும்போது அவங்க அந்த கோவிலே இருக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? கோவிலே இருக்கிற மாதிரி அர்ப்பணிச்சிருவாங்க. அதற்கு எதிராக சட்டம் இயற்றவங்க தான் முத்துலட்சுமி அம்மையார். அந்த மசோதாவை தான் அறிமுகப்படுத்தினாங்க. காரணம், தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. சோ இதுதான் வந்து இங்க தேவதாசி ஒழிப்பு சட்டமா வந்து மாறுது. சரிங்களா? இந்த மசோதா தான் இந்த சட்டமா மாறுது. இந்த பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறமானது, சட்டத்துக்கு எதிரானது. சோ இதை வந்து தடுத்தவங்க தான் இந்த முத்துலட்சுமி அம்மையார். சோ இது ரெண்டுமே கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரி. சரிங்களா? இதை பத்தி புக்ல வந்து ஓரலா கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம இதை டீப்பா தான் படிக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டினை வந்து விடுதலை போராட்டம், விடுதலை போராட்டம் அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். குரூப் 4ல ஃபர்ஸ்ட், குரூப் 4ல பாத்தீங்கன்னா கூற்று காரணம், சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி தலைமையில கிடையாது, சத்தியமூர்த்தி தலைமையில தான். சரிங்களா? சைமன் குழு போராட்டத்தை நடத்த முடிவு செஞ்சாங்க. காரணம், சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே. அதாவது ஒரு இந்தியர் கூட இதுல இல்ல, மொத்தம் வந்து 7 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் கூட நம்ம இந்தியர் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து கூற்று தவறு, காரணம் சரி. சரிங்களா? இது சரி, இது தவறு, கூற்று தவறு. நெக்ஸ்ட் வந்து குரூப் 4ல கேட்டிருக்காங்க, சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவில் பிறந்தார். இது வந்து தவறு. சரிங்களா? இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தவறானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தவறானது, அதாவது ஒடிசால இருக்கிற கட்டக்ல தான் இவர் பிறந்தாரு. சரிங்களா? ஒடிசால இருக்கிற கட்டக். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் அப்படின்னு வந்து அறிவிச்சாங்க. இது கரெக்ட். சரிங்களா? சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23 தேசிய விடுமுறை நாள் ஆகும். இப்படி இந்த டேட்ல எந்த விடுமுறையும் விடல. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பாரம்பரியம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இங்க ரிலேட்டாவே ஆகாது. சோ இது வந்து தவறு. சரிங்களா? இப்ப என் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப 1 and 3 தான் தவறானது. அப்ப இந்த தமிழ்நாட்டின் சாரிப்பா இந்த விடுதலை போராட்டம் ரிலேட்டடா இருக்கிற தலைவர்களை பத்தி எப்பவுமே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கான வீடியோ கிளாஸஸும் நம்ம கொடுக்க போறோம் தனி டாபிக்கா. சரிங்களா? குரூப் 4ல வேற என்ன கொஸ்டின், இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, INCல 1905 இருந்து 1947 அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இருந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் கேட்டிருக்காங்க. அதாவது 2ஆம் மட்டம் இசை மாநாட்டுல நடந்தது. சரிங்களா? அதுல என்னென்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது. இது கரெக்ட். வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது. வன்முறையில ஈடுபடல, அவங்களை எதுக்கு தொடர்ந்து சிறையில வைக்கணும் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டே இது தப்பு. சோ இது தப்பு. இதை வச்சே நம்ம இதை படிக்கும் போதே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது. இது வந்து கரெக்ட். பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைப்பது. மரண தண்டனையெல்லாம் குறைக்கிறதுக்காக பிளான் எதுவும்
பேசல, இந்த ஒப்பந்தத்தை பேசல. ஸோ இது தப்பு. சரிங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 3 தான் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2ல கேட்ட கொஸ்டின், கால வரிசையில் அமைத்திடுக. அதாவது இந்திய தேசிய ராணுவம், சுபாஷ் சந்திர போஸ் ரிலேட் ஆவாரு இந்த டாபிக்கோட. சரிங்களா? அப்ப சுபாஷ் சந்திர போஸ் படிக்கும் போதே இந்திய தேசிய ராணுவம் அந்த டாபிக்கோட கவர் ஆகும். அப்ப நம்ம இதை சேர்த்து பார்த்துருவோம். இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை, அதாவது இதுக்கான இயர் தெரிஞ்சாதான் நம்ம இதை வந்து வரிசைப்படுத்த முடியும். ஸோ இயரும் இந்த ஐஎன்எம்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை எப்ப நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1945. இந்திய தேசிய ராணுவம் எப்ப வந்து தோற்றுவிச்சாங்க அப்படின்னா 1942. ராயல் இந்திய விமானப்படை இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1932. ராஜகோபால ஆச்சாரி திட்டம் அல்லது வேவல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க 1944. சரிங்களா? இப்ப நம்ம இயர் வைஸ் வந்து இதை கரெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து 3. அப்ப ஆப்ஷன் சில தான் 3 இருக்கு. இதை வச்சு நம்ம இதை ஈஸியா வந்து போட்டுடலாம். சரிங்களா? 3-2-3-2-4-1. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க. அதாவது மதராஸ் மாகாணம் சென்னையில வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எந்த கட்சி வந்து தலைமை தாங்கினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எந்த கட்சி அப்படின்னு பார்க்கும்போது நீதி கட்சி. சரிங்களா? இந்த டைம்ல, இந்த ஒத்துழையாமை இயக்கம் டைம்ல நீதி கட்சி தான் ஆட்சியில இருந்தது. அப்ப அவங்கதான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப அந்த அரசியல் சார்ந்த இயக்கங்களும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சுயமரியாதை இயக்கம் சொல்லியிருந்தோம். இப்ப நீதி கட்சியும் கேக்குறாங்க. அந்த கட்சி சார்ந்த கொஸ்டினும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த இயக்கங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரூப் 2ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கூற்று மற்றும் காரணம். அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. அப்ப இவர் ஒரு சீர்திருத்தவாதியா இருந்திருக்காரு. காரணம், ஏன் சீர்திருத்தவாதியா இருந்தாரு? சிறந்த சீர்திருத்தவாதி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவினார். அதாவது இந்திய பணியாளர் சங்கம் ஒர்க் பண்ற பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சரிங்களா? ஒரு சங்கம் வந்து அமைச்சிருப்பாரு. அதுக்காக தான் இவரை சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்றாங்க. இவரை புகழ்றாங்க. சோ இது கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அடுக்குக. இது கால வரிசைப்படி அடுக்கணும் அப்படின்னா நமக்கு இயர் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். சோ வகுப்புவாத தீர்வு இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1932 செப்டம்பர் 16. சரிங்களா? காந்தி இர்வின் உடன்படிக்கை இது எப்ப போட்டாங்க? இர்வின் உடன்படிக்கைனா மார்ச் 15. சாரி, இப்ப மார்ச் 5 1931. சிட்டகாங் வெடிப்பு இது எப்பன்னா 1930. பூனா ஒப்பந்தம் 1932. இது செப்டம்பர் 24. ஓகேங்களா? இப்ப இயர் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 3, 2, அதுக்கப்புறம் 1, 3, 2, 1, 4. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்ப இந்த கால வரிசைப்படியும் கொஸ்டின் கேக்குறாங்க. சரிங்களா? இது வந்து புக்லயே வந்து டைரக்டாவும் கொடுத்துருப்பாங்க, இந்த இயரோட சேர்த்து. ஸோ நம்ம புக்ல படிச்சாலும் இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த 2 கொஸ்டினுமே வந்து குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 2ஏல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, சைமன் குழு வருகை எங்க வருகை புரிஞ்சாங்க அப்படின்னா பம்பாயில. வரிகுடா இயக்கம் எங்கன்னா பர்தோலி. ஆலய நுழைவு போராட்டம் வைக்கம். நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் சென்னையில. சரிங்களா? இப்ப நம்ம மேட்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன 3, 4, 2, 1. 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது வந்து இவ்வளோ ஈஸியா, ஒரு சில டைம் இது குரூப் 2A கொஸ்டின் தான், இவ்வளோ ஈஸியாவும் கேட்பாங்க. சரிங்களா? அப்படி ஈஸியா கேட்கும்போது ஒரு சில டைம் அதுல இருக்கிற கண்டென்ட்டையும் கொஸ்டினா வந்து கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்ல வச்சு. நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டோட, அதாவது அந்த கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஈஸியா கேட்கறாங்களோ டஃப்பா கேட்கறாங்களோ அந்த கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஐஎன்எம் அப்படின்றது போதே நமக்கு ஒரு ஸ்டோரியா தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அந்த ஸ்டோரிலாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ஈஸியா ஞாபகம் வரும். சரிங்களா? அதான் அந்த வீடியோ கிளாஸ்லயும் நம்ம ஈஸியா கொடுக்க போறோம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். தமிழ்நாட்டுல விடுதலை போராட்டம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, யார் யார் தலைமை தாங்கினாங்க? சோ கொஸ்டின் எப்படி இதுல கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? அதாவது இது
தொழிலாளர்கள் ரிலேட்டடா தொழிலாளர் இயக்கங்கள், தமிழ்நாட்டில் தோன்றிய தொழிலாளர் இயக்கங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த டாபிக்ல இருந்தும் கொஸ்டின் கேட்டாங்க. மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இது கரெக்ட். மதுரை ஹார்வி மில் தொழிற்சங்க தலைவராக பிபி வாடியா இருந்தார். பிபி வாடியா கிடையாது, சரிங்களா? யாரு? ஜார்ஜ் ஜோசப் தான் வந்து தலைவரா இருந்தவர், சரிங்களா? ஜார்ஜ் ஜோசப். இவரை ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லுவாங்க. பிபி வாடியா வந்து சென்னை தொழிலாளர் சங்கத்துக்கு தான் தலைமை தாங்கினவர். டாக்டர் பி வரதரா அப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. டாக்டர் பி வரதராஜலு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று, சரிங்களா? இது வந்து கரெக்ட். டாக்டர் பி வரதராஜலு பிரபஞ்சமித்ரன் என்ற பத்திரிகையை நடத்தினார். இதுவும் கரெக்ட், சரிங்களா? அப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சரியானவை கேட்டிருக்காங்க. அப்ப 1, 3, 4 ஆப்ஷன் சி, சரிங்களா? ஓகே. குரூப் 2A இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டினை பற்றிய கீழ்காண் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. அதாவது சென்னையில் நடைபெற்ற மாநாடு பத்தி கேட்கிறாங்க. அப்ப அந்த மாநாடுகளை பார்க்கும்போது இதை கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். இதுல வந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா, இது எங்க நடந்தது? சென்னை தீவுத்திடலில் நடைபெற்றது. இது வந்து தவறு, சரிங்களா? மக்கீஸ் தோட்டத்துல நடந்தது. அதாவது 1000 விளக்கு பகுதியில மக்கீஸ் தோட்டத்துல நடந்தது இந்த மாநாடு. சென்னை மாகாணத்தை சேர்ந்த 236 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். 236 கிடையாது, 362 பிரதிநிதிகள். ஓகேங்களா? ஆளுநர் கன்னிமாரா பிரதிநிதிகளுக்கு சிறப்பான விருந்து கொடுத்தார். இது கரெக்ட். ராவ் மூக்கனாச்சாரி வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்தார். ராவ் மூக்கனாச்சாரி கிடையாது, டி மாதவராவ், சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து புக்லேயே இருக்கும். இதுல கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்ப சரியானதுன்னு பார்க்கும்போது தேர்ட் மட்டும்தான், ஆப்ஷன் சி. சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்றுகள். அதாவது தலைவர்கள் ரிலேட்டடா இவங்க வருவாங்க. தலைவர் ரிலேட்டட் டாபிக்ல இந்த பாப்பா உமாநாத் கேரக்டர் வருவாங்க. உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி யார்? முதல் தென்னிந்திய பெண்மணி பாப்பா உமாநாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு, சரிங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. இவங்களை தான் கைது செஞ்சிருப்பாங்க. இது புக்லயும் டைரக்டா கொடுத்துருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? உண்மையான கூற்றுகள் அப்படின்னும் போது இது வந்து தவறு. நெக்ஸ்ட் வந்து துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தினை நிறுவினார். இது கரெக்ட். பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானார். இதுவும் கரெக்ட். 1945 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இது வந்து தவறு, சரிங்களா? இதை வந்து அவுட் சோர்ஸ் தான் இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். அதாவது பாப்பா உமாநாத், சரிங்களா? அவங்கள பத்தி நம்ம எலாபரேட்டா பார்க்க போறோம் அந்த தலைவர்கள் டாபிக்ல. ஸோ இது புக்ல இருந்து டைரக்டாவும் கேட்கல. இது மாதிரியும் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. எதுல பார்த்தீங்கன்னா குரூப் 2ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது சரியானவை, அதாவது உண்மையான கூற்றுகள் எதுனா 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட், பின்வருவனவற்றிலிருந்து சரியாக பொருந்திய இணைகளை தேர்ந்தெடுக்க. தர்மாலயம், வி சுப்பிரமணியம், இது கரெக்ட். பாரத மாதா சங்கம் நீலகண்டா பிரம்மாச்சாரி தான் இந்த சங்கத்தை வந்து அமைச்சவர். நீலகண்ட பிரம்மாச்சாரி கரெக்ட். பாரதி ஆசிரமம், வாவு சிதம்பரம், இது வந்து தப்பு, சரிங்களா? வாவேசு ஐயர் தான் இந்த ஆசிரமத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. வாவேசு ஐயர். சுதேசி கப்பல் கம்பெனி வஉசி வந்து இங்கதான் வருவார். சோ சுப்பிரமணிய சிவான்றது தவறு. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சரியாக பொருந்தியதான் கேட்டிருக்காங்க. அப்ப 1 and 2 தான் சரி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து அரசியல் சார்ந்த அமைப்புகள்ல 2 கேரக்டர் வருவாங்க. பேரறிஞர் அண்ணா, பெரியார், சரிங்களா? சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், நீதி கட்சியும் வரும். ஸோ அந்த கேரக்டர் அந்த டாபிக்ல இந்த பேரறிஞர் அண்ணா கவர் ஆகுவாரு. இவரை பத்தி குரூப் 2A என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தமிழை பல்வேறு துறைகளில் இணைக்க அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதாவது தமிழ் மொழிக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாரு. அவருடைய துறைகள்ல என்னென்ன நடவடிக்கை வந்து பண்ணாரு, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாரு அப்படின்றத பார்க்க போறோம்.
கொஸ்டின்ல என்ன கேட்காங்கன்னா சரியான கூற்று தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் அரசு ரச்சனையில் இருந்து நீக்கப்பட்டு வாய்மையே வெல்லும் என்னும் தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட்டன. இது கரெக்ட். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை திறக்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா. தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறள் வசனங்கள், அதாவது திருக்குறள் எழுதி அதோடைய பொருள் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா பஸ்ல, அந்த நடவடிக்கை எடுத்தவரும் பேரறிஞர் அண்ணா தான். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 and 2 and 3 இதான் ஆன்சர். குரூப் 2A கேட்டிருக்காங்க. அண்ணா பத்தி 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. கூற்று காரணத்துல ஒரு கொஸ்டின். அண்ணா அவரது பொருளாதார கொள்கைக்கு விஞ்ஞான சோசியலிசம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காரு. சமத்துவத்தை உண்டாக்க பாடுபடுவது சோசியலிசம் என்றும் கூறினார். ரெண்டுமே கரெக்ட் தான் சரிங்களா. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆப்ஷன் பி. அண்ணாவை பத்தியும் நம்ம எலாபரேட்டா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தா சொற்றொடர் யாது? திராவிட நாடு என்ற பத்திரிகையை துவக்கினார். ஜெர்மன் நாடக மேதை இப்சனோடு சி.என். அண்ணாதுரையை ஒப்பிட்ட கல்கி கிருஷ்ணமூர்த்தி. இது கரெக்ட். திராவிட நாடு அப்படின்ற பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் சி.என். அண்ணாதுரை தான். ஈவே ராமசாமி அண்ணாதுரைக்கு அறிஞர் என்ற பட்டம் வழங்கினார். ஈவே ராமசாமி கிடையாது, பாரதிதாசன் தான். ஸோ தேர்ட் ஒன் ராங் ஆன்சர். சிவாஜி கண்ட ராஜ்யம் சாம்ராஜ்யம் அப்படின்னு புக்ல கொடுத்திருப்பாங்க. ராஜ்யம் என்ற நாடகத்தை சி.என். அண்ணாதுரை எழுதினார். இது கரெக்ட். ஓகேங்களா. அண்ணாதுரை பத்தி 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாபிக், அந்த அரசியல் சார்ந்த இயக்கங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஆன்சர் பார்க்கும்போது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பொருந்தாதது எது? ஆப்ஷன் சி, தேர்ட் ஒன் தான் பொருந்தாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ஒரு அனலைஸ் பண்ணும் சரிங்களா. கண்டிப்பா இந்த அனலைசிஸ்ல இருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வீடியோ கிளாஸ் தான் பார்க்க போறோம். அந்த வீடியோ கிளாஸ் பார்க்கும்போது இந்த பிவைக்யூ அனலைஸ் பண்ணோம் இல்லையா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து என்ன டாபிக்லாம் படிக்கலாம், இதுல இருந்து இவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கே வந்து கிடைச்சிடும் சரிங்களா. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வீடியோ கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.